குட் மார்னிங் யுவர் ஆனர். இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எஸ், பார்த்துட்டேன். மேற்படி யாரை கூப்பிட்டு விசாரிக்கணும், என்ன பண்ணணும்ன்ற ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமான கிரைம் சீதா மகாலட்சுமி. ஃபர்ஸ்ட் அவங்கள தான் கூப்பிடணும். சீதா மகாலட்சுமி, சீதா மகாலட்சுமி, சீதா மகாலட்சுமி. வணக்கம் சார், என்னோட பேரு சீதா மகாலட்சுமி. வணக்கம்மா. சீதா மகாலட்சுமி சார், இந்த புக்ல கைய வச்சு சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சத்தியம் பண்ணுங்க. நான் சொல்ல போறது எதுவுமே உண்மை கிடையாதே. நான் எப்படி சத்தியம் பண்ண முடியும்? சீதா மகாலட்சுமி, டைம் ஆயிட்டே இருக்கு. சத்தியம் பண்ணுங்க. நான் நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. யுவர் ஆனர், கேன் ஐ ப்ரொசீட்? ஸ்டார்ட் பண்ணுங்க. சீதா மகாலட்சுமி, 7 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் ஜனார்த்தனன், அதாவது உங்க மாமா, இறந்து போயிட்டாரா? ஆமா சார். அவர் எப்படி இறந்தாருன்னு உங்களால தெளிவா சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா எனக்கும் எங்க மாமாக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாரு. ஆனா நானும் ராம்னு ஒரு பையனும் காலேஜ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவருக்கு பிஸ்னஸ்ல எந்த ஒரு கலங்கமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு காலேஜ்க்கு அனுப்பும்போது புர்கா போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் அனுப்புவார். என்னோட முகம் கூட தெரியாது, கண்ணை மட்டும்தான் தெரியும். ராம் முத கொண்டு என் கண்ணை மட்டும்தான் பார்த்துருக்காரு. காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் இயர் ஃபைனல் டே வரும்போது நான் ராம் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் நீங்கள் இந்த பார்க்குக்கு வாங்க, நான் அங்கே வந்து உங்களுக்காக என்னோட முகத்தை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பாக்கும் எனக்கும் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா கிட்ட நான் ராம காதலிக்கிற விஷயத்த சொன்னோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன அடிக்க கூட செஞ்சாரு. அடுத்த நாள் ராம மீட் பண்ற விஷயத்த அப்பா கிட்ட நான் சொன்னேன். அப்போ எங்க மாமா ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாரு. அப்புறம் நான் அப்பாவை எப்படியோ சமாதானப்படுத்தி காலையில அங்க பார்க்குக்கு கூட்டிட்டு போனேன். அப்ப எங்க பின்னாடி எங்க மாமாவும் வந்திருக்காரு. அத நாங்க 2 பேருமே கவனிக்கல. ராம் அந்த பார்க்ல அங்க நின்றுட்டு இருக்கும்போது எங்களுக்கு முன்னாடியே எங்க மாமா போய் ராம் கிட்ட பிரச்சனை பண்றதுக்காக பக்கத்துல போனாரு. ஆனா நான் அதை பார்த்துட்டு அவரை பிடிச்சி இழுத்து இந்த சைடு கூட்டிட்டு வந்துட்டேன். ராம் அப்போ ஃபோன் வந்துச்சுன்னு வேற சைடு பேசுறதுக்கு போயிட்டாரு. அப்போ எங்க அப்பாக்கும் எங்க மாமாக்கும் ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. அப்போ எங்க அப்பாவை மாமா தள்ளி விட்டதுல எங்க அப்பாவுக்கு தலையில அடிபட்டுருச்சு. எங்க அப்பாவையோட தள்ளி விட்டேன்னு சொல்லி நான் அவரை திட்ட, அவரை என்ன அடிக்க இப்படியே போயிட்டு இருந்ததுல கோபத்துல அவரு ராம குத்த வந்தப்ப வச்சிருந்த கத்தி எடுத்து அவரையே நான் டக்குன்னு குத்திட்டேன். இல்ல, இது நடக்கல. ஏன் சீதா போய் சொல்றான்? ஏன் சீதா போய் சொல்ற? உண்மையை சொல்ல. உங்க அப்பா தானே கொலை பண்ணாரு உங்க மாமாவை. அது எப்படி ராம் உங்களுக்கு தெரியும்? அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தது சீதாவோட அப்பா, அவங்க மாமா, நான் 4 பேரு தானே. நான் இல்ல, சீதாவும் கொலை பண்ணலன்னு அவ பேசுறத வச்சே தெரியுது. அப்ப அவங்க அப்பா தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் கொலை பண்ணாங்கன்னு தெரிய வரும், பாருங்க. சீதாக்கா சொல்றது உண்மையா இல்ல பொய்யா? பொய். கைலம்மா, அவ பேசுறதுலே தெரியுது அவ சொல்றது பொய்னு. அக்கா என்னக்கா சொல்ற? ஆமா, அவ வேற யாரையோ காப்பாத்துறா, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா யாருன்னு தான் புரிய மாட்டேங்குது. சீதா மகாலட்சுமி, 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அரெஸ்ட் பண்ணும் போதும் நீங்க இதே தானே சொன்னீங்க? ஆமா சார். அப்புறம் எதுக்கு இந்த கேஸ மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க? அதுதான் அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே. யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரரான ஆதித்யா அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தான் இந்த கேஸை மறுபடியும் கையில் எடுத்திருக்காரு. அவரை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் யுவர் ஆனர். ஓகே, ரெக்வெஸ்ட் கிராண்டட். ஆதித்யா அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம். வணக்கம் யுவர் ஆனர். வணக்கம். சொல்லுங்க, இந்த கேஸ மறுபடியும் எடுத்ததற்கான காரணம்? சார், அந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ராம்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அவரும் நானும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். நான் லவ் பண்ண பொண்ணு சீதா மகாலட்சுமியா 7 வருஷமா காணும், தேடிக்கிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டாரு. அதை தேடும் போதுதான் எனக்கு சில டீடைல்ஸ் கிடைச்சது. சீதா மகாலட்சுமி கேஸ 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா தான் டீல் பண்ணாரு. அந்த ஞாபகம் எனக்கு இருந்துச்சு. அப்பா பேரு அருணாச்சலம், டிஎஸ்பி. ப்ரொசீட். அதை வச்சு நான் வீட்டில் போய் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அப்பா அந்த ஃபைல க்ளோஸ்ட் கேஸ்ன்னு போட்டு வச்சிருந்தாரு. அதை மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணப்பதான் சீதா மகாலட்சுமி ஜெயிலுக்குள்ள இருந்த விஷயமே எனக்கு தெரியும். அப்புறம் ராம் கதை தெரியப்படுத்தி 2 பேத்தையும் சேர்த்து வச்சேன். ஆனா அந்த ஃபைல நான் வேற ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சீதா மகாலட்சுமி இந்த கொலையை பண்ணவே இல்லைன்னு. பண்ணவே இல்லைன்னு இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, அதுக்கான ப்ரூஃப்? சார், அதுக்கான ப்ரூஃபையும் நான் ரெடி பண்ணிட்டேன்.
ஆனா அது ஒரு விட்னஸோட சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. மே ஐ ப்ரொசீட்? எஸ், ரெக்வெஸ்ட் கிராண்டட். கார்த்திக், கூட்டிட்டு வாங்க. அப்பா அப்பா எப்படி இங்க? ஆதித்யா அப்பாவை பொழைக்க வச்சிட்டாரா? அப்பா கண் முழிச்சிருக்காரு. ஷோ. யுவர் ஆனர், இவர் தான் சீதா மகாலட்சுமியோட அப்பா. கிட்டத்தட்ட 7 வருஷமா கோமா ஸ்டேஜ்ல தான் இருந்தாரு. அப்புறம் அங்க நிக்கிறவரு டாக்டர் கார்த்திக், MBBS MD, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. இவ்வளவு நாளா கோமால இருந்தவரை ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திருக்காங்க. எஸ் யுவர் ஆனர், இன்னைக்கு காலையில தான் கண் முழிச்சாரு. பட் இவர் தான் உங்களோட விட்னஸா? எஸ் யுவர் ஆனர். ஐயா, உங்களை இங்க விட்னஸா கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க பொண்ணு 7 வருஷமா ஜெயில இருந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? என் பொண்ணு 7 வருஷம் ஜெயில இருந்துச்சா? எனக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. காலையில தானே கண் முழிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கோமா ஸ்டேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும். என் பொண்ணு என் பொண்ண பார்க்கணும். அது ஜெயில இருக்கா? ஏன் என்ன தப்பு பண்ணுச்சு சொல்லுங்க. ஐயா ஐயா ஐயா, உங்க பொண்ணை நீங்க பார்க்கலாம். அவங்க எங்கேயும் போல, இங்கதான் இருக்காங்க. ஆனா 7 வருஷத்துக்கு முன்னாடி கடைசியா என்ன நடந்துச்சுன்றத மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு என் பொண்ணு யாரையும் காதலிக்கிறேன்னு சொல்லி சொன்னா. நான் கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தலை வலிக்குது. மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம் 7 வருஷமா கோமா ஸ்டேஜ்ல இருந்துட்டு இன்னைக்கு காலையில தான் முடிச்சிருக்காரு. இவர் எப்படி விட்னஸா எடுத்து இவர் சொல்றதை நம்பி நான் எழுத முடியும்? யுவர் ஆனர், எனக்கு புரியுது. ஆனா எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அந்த பார்க்ல சீதா, இவங்க அப்பா, அப்புறம் அவங்க மாமா ராம், இவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. ராம் இவங்களை தேடிட்டே வேற எங்கேயோ போயிட்டாரு. அந்த இடத்துல இவங்க 3 பேரும் தான் இருந்திருக்காங்க. சோ சீதாவையும் அவங்க மாமாவையும் தவிர இவர் மட்டும் தான் எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி விட்னஸ். அதுக்காக தான். இருக்கட்டும், கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவர் சொல்றதெல்லாம் என்னால விட்னஸா எடுத்துக்க முடியாது. சார் சாரி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். ப்ரொசீட். சார், இங்க பாருங்க, என்னோட பேர் ஆதித்யா. நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். உங்களோட அக்காவோட பையன், அதாவது ஜனார்த்தனன், அவரு இறந்து போயிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? ஜனா ஜனா செத்துட்டானா? எனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? அவர் இறந்தது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. கடைசியா என்ன தள்ளி விட்டுட்டு வேகமா போனான். அவன் தள்ளி விட்டதுலதான் நான் கீழே விழுந்து எனக்கு மண்டையில அடிபட்டு நான் கீழே கடந்தேன். என் புள்ளதான் கதறிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, என்ன இவரே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இவரை தானே ஆதி விட்னஸா கொண்டு வந்தாரு. இப்ப என்ன பண்ணுவாரு? கடவுளே, என்ன நடக்க போகுது எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணு எப்படியாவது வெளியே வரணும். சின்ன வயசுலயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு என் பொண்ணு 7 வருஷமா ஜெயில இருக்கா. இதுக்கப்புறமும் ஜெயில என் பொண்ணை பார்க்கறதுக்கான சக்தி எனக்கு இல்லை. எப்படியாவது என் பொண்ணை வெளியே அனுப்புப்பா கடவுளே. மிஸ்டர் ஆதித்யா அருணாச்சலம், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங்? விட்னஸ்னு ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. அதுவும் அவருக்கு எதுவுமே தெரியலன்னு வேற சொல்றாரு. இந்த கேஸை மறுபடியும் எடுத்து நீங்க இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது இதுக்கு தானா? சார், ஐம் சோ சாரி. காலையில தான் அவர் கண்மழிச்சாரு. நைட்டு ஃபுல்லாக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காலையில முடிச்சதுனால அவர்கிட்ட என்னால விசாரிக்க முடியல. ஆக்சுவலா நீங்க கோர்ட்டோட டைமை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கே நீங்க ஃபைன் கட்டணும். யூ நோ ரைட்? சீதா மகாலட்சுமி, கடைசியா கேக்குறேன், நீங்க சொல்றது உண்மைதானே? நீங்க தானே உங்க மாமாவை கொலை பண்ணிருக்கீங்க? ஆமா சார், நான் தான் கொலை பண்ணேன். ஓகே, இதுக்கு போதுமான சாட்சியும் இல்ல. கிரிமினலும் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்களோட கேஸ்க்கு தண்டனை கொடுத்தாச்சு. சோ சேம் அஸ் ரிப்பீட்டட்னு இந்த மறுபடியும் நீங்க எடுத்த கேஸ்க்கு தண்டனையை அப்படியே எழுதிடுறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ரிஜெக்டட். இப்போ என்ன ஆகும்? சீதா மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருவாளா? ஐயோ, ஆதி கண்டுபிடிச்சிருப்பாரு. நல்லபடியா சீதையை கூட வந்து சேர்ந்துருவானு நிம்மதியா வந்தனே. ஆனா இது என்ன மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு? கடவுளே. இந்த கேஸில் போதுமான அளவு எவிடன்ஸ் இல்லாத காரணத்தினால் ஏற்கனவே 7 வருடங்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்த சீதா மகாலட்சுமி அவர் மேற்படி தண்டனை அனுபவித்து. சார் நிறுத்துங்க. சார்,
சார் நிறுத்துங்க சார். போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. யாருமா அது? வாங்க, எது பேசுறதா இருந்தாலும் இங்க வந்து பேசுங்க. இதோ வரேன் சார், வரேன். டாக்டர் கார்த்திக், நீங்க அவங்க அப்பாவை கூட்டிட்டு அப்படி போய் நில்லுங்க. ஓகே சார். யார் அது? ஐயா, 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 அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலைய பண்ணது நான் தாங்க ஐயா. என்னை அரெஸ்ட் பண்ணுங்கய்யா. நான் தாங்க ஐயா அந்த கொலைய பண்ணேன். அம்மா, எது பேசுறதா இருந்தாலும் இந்த கூண்டுக்குள்ள வந்து நின்னு பேசுங்கம்மா. வரேங்கய்யா, வரேன். ஐயா சாமி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு தெரியல, மன்னிச்சிரு சாமி. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அந்த பிள்ளை பேர்ல கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து சாமி, அது லேட் ஆகி போச்சு. நான் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சாமி, சொல்லிடுறேன். சரியான நேரத்துக்கு தாம்மா வந்திருக்கீங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். வாங்க, நீங்க நடந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க. இந்த கூண்டுல வந்து நெல்ல சொல்லுங்க. தைரியமா பேசுங்க. சரி சாமி, சரி, நீ இறங்க சாமி, நான் பேசுறேன், நான் சொல்றேன். ஐயா, ஐயா, அந்த கொலைய பண்ணது நான் தாங்க ஐயா. என்னைய ஜெயில போடுங்கய்யா. அந்த பிள்ளை எதுவுமே பண்ணலங்கய்யா. நான் தாங்க ஐயா கொலைய பண்ணேன். அம்மா அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க முத யாரு, உங்க பேர் என்ன, எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஐயா, என் பேரு கனகலட்சுமிங்கய்யா. தோ அங்க நிக்கிற பிள்ளைல ராம், அவரோட அம்மாங்கய்யா. அம்மா, நீங்களா? அப்போ இங்க நின்னுட்டு இருக்காங்களே சீதா மகாலட்சுமி, அவங்க காதலிச்ச பையன் ராமோட அம்மாவா நீங்க? ராமோட அம்மா நான் தாங்கய்யா. ஆனா இந்த பிள்ளைதான் என் பையனை காதலிச்சுச்சா, எனக்கு அது இப்பதாங்கய்யா தெரியும். அம்மா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? திடீர்னு வந்து நீங்க கொலை பண்ணதா சொல்றீங்க? ஆமாங்கய்யா, உண்மையை தான் சொல்றேன். இந்த பாப்பா போய் சொல்லுது. நான் தான் அந்த பிள்ளையோட மாமாவை கொலை பண்ணிட்டேன். ஆனா சத்தியமா எனக்கு அப்ப தெரியாதுயா, அந்த பையன் செத்து போனது எனக்கு தெரியாது. அம்மா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எங்களுக்கும் புரியணும்ல. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, கொஞ்சம் தெளிவா உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேங்கய்யா. ஐயா, 7 வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளை என்கிட்ட வந்து, எம்மா எம்மா, நான் ஒரு பிள்ளைய காதலிக்கிறேம்மா, ஆனா அவங்க வீடு ரொம்ப பெருசுமா, அவங்க குடும்பமே ரொம்ப பணக்காரவங்கம்மா, அப்படி இப்படின்னு சொன்னாங்கய்யா. நான் சொன்னேன், கண்ணு அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நம்ம வீடு ஒரு ஏழை வீட்டு குடும்பம், நம்மளுக்கும் அவங்களுக்கு ஏணிப்படி வச்சா கூட எட்டாது, அதையெல்லாம் மறந்துருக்கணுன்னு சொன்னேன். ஆனா அந்த பையன் நான் சொன்னதை கேட்கலங்கய்யா. நாளைக்கு நான் சீட்டா மூஞ்சி பார்க்கணும், நான் போறேன்னு சொல்லிட்டு கிடந்தான். இந்த பையன் அப்படி சொல்றானே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அடுத்த நாள் இவன் கிளம்பி போறப்ப நானே இவன் கூட பின்னாடியே போனேங்க. என் பின்னாடி வந்தீங்களா? ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி சொல்லல? இந்த பையன் ஒரு பூங்காக்குள்ள போனான். அவனை தொடர்ந்து நானும் அவன் பின்னாடி போனேன். இந்த பையனை பார்க்கவே இல்லை. நான் ஒரு மரத்தடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த பையன் அங்கேயே நின்றுக்கிட்டு ஏதோ ஃபோனெல்லாம் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு கிடந்தான். அப்ப இங்க ஒரு கும்பல் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தா இங்க நிக்குதுல இந்த புள்ள, இவங்க அப்பா, இவங்க மாமா, 3 பேருக்கும் ஒரே சண்டை. அதுல நான் குத்தனன்னு சொன்னேன்ல, அவன் இவங்க அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டான் வேகமா. அதுல அவங்க அப்பா போய் கீழே விழுந்துட்டாரு. இந்த புள்ள அவங்க அப்பாவை போய் அப்பா அப்பான்னு கத்தி காப்பாத்த போச்சு. அப்ப நான் கொன்னேன்னு சொன்னேன்ல, அந்த பையன் வேகமா கத்தி எடுத்துட்டு என் பிள்ளைய குத்த வந்தாங்க. என் பிள்ளையா அந்த சைடு திரும்பி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பிள்ளையோட மாமா வேகமா கத்தி எடுத்துட்டு வீச்சுன்னு நடந்து போய் என் பிள்ளைய குத்த போனாருங்க. எனக்கு ஈருக்குள்ளைய ஆடி போச்சுங்க. நான் வேகமா போய் அவனை தள்ளி விட்டேன். அவன் கீழே விழுந்துட்டான். அந்த கத்தியை வச்சு என்னையும் குத்த வந்தான். கத்தியை வேகமா பிடுங்கி அவன் வயிற்றுல குத்திட்டானுங்க. அப்புறம் அந்த பையன் மயக்கத்திலே கடந்தான். எனக்கு ஒரு நிமிஷம் அப்பதான் சந்தோஷமா இருந்தது. எங்கேயும் பிள்ளைய குத்திடுவானோன்னு பயந்தே போயிட்டேன். அப்புறமேட்டுக்கு இந்த பிள்ளை ஓடி வந்து, ஏமா என்ன காரியம் பண்ணிட்டீங்க, அவர் ஏன் குத்துனீங்கன்னு கேட்டுச்சு. ஏமா என்னம்மா பேசுற,
என் பிள்ளை அங்க குத்த வரான், இவன் நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உங்க பிள்ளை யாருன்னு கேட்டுச்சு, அங்க நிக்கிறா பிள்ளைல அவர் தான் என் புள்ள அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அந்த பிள்ளை சொன்னுச்சு, இங்க நடந்தது எதையும் உங்க பிள்ளைகிட்ட சொல்லிடாதீங்க, உங்க பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், இவரை உயிரோட தான் இருக்காரு, இவரை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறேன், நீங்க உங்க பிள்ளை எப்படியாவது எதையாவது சொல்லி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னுச்சு. அப்புறம் எனக்கு ரொம்ப பதட்டமாயி போச்சு. நான் அந்த பூங்காக்கு வெளியே ஓடிட்டு என் பிள்ளைக்கு போனை போட்டு, தம்பி எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தான்ப்பா போறேன், தயவு செஞ்சு வந்துருப்பான்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேங்க. அப்புறம் என் புள்ள அங்கிருந்து வேகமா ஓடி வந்துட்டானுங்க என்கிட்ட. இவ்வளவு தானுங்க ஏன் நடந்துச்சு. யுவர் ஆனர், சீதா மகாலட்சுமி கிட்ட இத பத்தி விசாரிக்க விரும்புறேன். ரெக்வெஸ்ட் கிராண்டட். ப்ரொசீட். மிஸ் சீதா மகாலட்சுமி, சொல்லுங்க சார். இவ்வளவு நேரமா நீங்க ஒரு கதை சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப இந்தமா வேற கதை சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய்? சார் சார் அது வந்து நான் சொன்னதுதான் உண்மை. இல்லைங்க அந்த பிள்ளை எந்த தப்பும் பண்ணல. ஐயா நான் பொய் சொல்ல மாட்டேனுங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஏமா, அப்ப அப்பவே நீங்க போலீஸ்ல வந்து சரணடைஞ்சிருக்கலாம்ல. 7 வருஷமா இந்த பொண்ணு உங்களால ஜெயில இருந்திருக்கு, ஏன் அப்பவே நீங்க வரல? ஐயா அந்த பையன் செத்து போயிட்டான்னு எனக்கு தெரியாதுங்க, நான் குத்தி தான் அந்த பையன் செத்து போச்சா, என்னால இந்த பிள்ளை 7 வருஷம் ஜெயில இருந்துச்சா? ஆமா இந்த பிள்ளை யாரு? இந்த பொண்ணுதாம்மா உங்க பையன் காதலிச்ச பொண்ணு. ஐயோ கண்ணு, அப்ப நான் ராமோட அம்மான்னு உனக்கு தெரிஞ்சதுனாலதான் என்ன அந்த இடத்த விட்டு போக சொன்னியா? ஆமாமா. ஐயோ சீதா, சீதா எங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி எல்லாம் பண்ணியா சீதா? எங்க அம்மா ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு நீ அந்த பணியை ஏத்துக்கிட்டியா சீதா? கடவுளே, ஐயோ இது தெரியாம உன்னை ஜெயிலுக்குள்ள ரொம்ப திட்டேனே சீதா. சுயநலத்துக்காக நீ யாரோ பண்ண கொலைய தப்பா ஏத்துக்கிட்டு நீ ஜெயிலுக்குள்ள இருந்து என்ன சாவடிச்சிட்டு இருக்க, நீ என்னென்னமோ பேசிட்டேனே சீதா. கடைசியில நீ எங்க அம்மாவை தான் காப்பாத்த வந்தியா? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இதுக்கு மேல நான் கொஞ்சம் பேசுறதுக்கு விருப்பப்படுறேன். சொல்லுங்க மிஸ்டர் ஆதித்யா, இதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் ஆக்சுவலி சீதா ராமோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக அங்க இருந்த சிசிடிவி கேமரால உள்ள ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்காங்க. பிளஸ் அங்க இருந்த செக்யூரிட்டி இது அவர் கண்ணால பாத்திருக்காரு. ஆனா அவர்கிட்ட கெஞ்சி அவரோட ஃபேமிலியில உள்ள எல்லா கஷ்டத்தையும் போக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து இப்ப வரைக்கும் அவங்களுக்காக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீதா அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த மிஸ்டேக் தான் இப்போ இங்க ஒரு பெரிய எவிடன்ஸ் அமைஞ்சிருச்சு. என்ன மிஸ்டேக்? பார்க்குக்கு உள்ள இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணாங்களே தவிர பார்க்குக்கு வெளியே, அதாவது பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ சீதா டெலீட் பண்ண மறந்துட்டாங்க. ஓ, என்ட்ரன்ஸ்ல ராமோட அம்மா பார்க் உள்ள வந்தத சிசிடிவில பாத்திருக்கீங்க. ஓகே, பட் உங்களுக்கு இருந்த நாலேஜ் ஏன் உங்க அப்பாவுக்கு இல்லாம போச்சு? இதை 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கண்டுபிடிச்சிருக்கலாமே. சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராமும் நானும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம். ராமோட அம்மாவை எனக்கு தெரியும், ஆனா எங்க அப்பாக்கு அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி ராமோட அம்மாவை தெரியாது. சோ நான் பார்க்கோட சிசிடிவி என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது ராமோட அம்மா உள்ள போனதை பார்த்தேன். அதை வச்சு ராமோட அம்மா கிட்ட அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்னு கேட்டப்போதான் அவங்க இதெல்லாம் சொன்னாங்க. அப்போதான் நான் சொன்னேன் அவர் இறந்துட்டாரு, உங்ககிட்ட ஒரு பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு ஜெயில இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ என்னால ஒரு பொண்ணு ஜெயிலுக்கு போயிருச்சா, 7 வருஷமா இது எனக்கு தெரியாம போச்சு, கண்டிப்பா நான் வந்து உண்மையெல்லாம் சொல்லி நான் தண்டனை வாங்கிக்கிறேன்ப்பா, அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்கன்னு என் காலில் விழுந்து கெஞ்சினாங்க. எல்லாம் ஓகே, ஆனா ஒரு சிசிடிவியோட பேக்கப் 6 மாசம் தானே இருக்கும், உங்களுக்கு எப்படி 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் கிடைச்சது? சார் எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜா கிடைக்கல. 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா விசாரிக்கும் போது அந்த ஃபுட்டேஜ வீடியோ எடுத்து அதை ஒரு சிடியில கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைல்குள்ள அந்த சிடியை வச்சிருந்தாரு. நான் எதிர்ச்சியா அந்த சிடியை போட்டு பார்த்து பிளே பண்ணும்போது தான் தெரிஞ்சது ராமோட அம்மாவை அங்க பார்த்தேன். இந்த இடத்துல சீதா மூளையை நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ராமோட அம்மா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல படக்கூடாதுங்கிறதுக்காக மண்ணை வச்சு அந்த கத்தியை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கைய அதுல வச்சிருக்காங்க. அந்த கத்தியில அதனாலதான் சீதாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கு. இது பத்தாததுக்கு சீதாவோட மோதிரம் அவங்க பேக்னு எல்லாத்தையுமே அவரோட பாடி கிட்டே போட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க. சார் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விட்னஸை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அவர் தான் அந்த பார்க்கோட செக்யூரிட்டி. கிராண்டட், ப்ரொசீட். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு என்ன உண்மை தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்க, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. ஐயா இந்த குற்றவாளி கூண்டுல நிக்கிறாங்கல்ல சீதா, இவங்க உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுங்க ஐயா. இந்த பிள்ளைய மகராசி, என் ஆயுசு முடியற வரைக்கும் இந்த பிள்ளைய நான் மறக்க மாட்டேன். என் பொண்டாட்டி ஆபரேஷனுக்கு என் பிள்ளை படிக்கிறதுக்குன்னு நிறைய உதவி பண்ணிருக்குங்க ஐயா. இந்த பிள்ளை என்னைக்குமே நல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த பிள்ளை ஜெயில இருக்குன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாதுங்க ஐயா. அன்னைக்கு அந்த கொலை நடந்தது என் கண்ணால பாத்தேங்க ஐயா. இந்த அம்மா தான் அவரை குத்துனாங்க.
அதுவும் தற்காப்புக்காக தான் குத்துனாங்க. அவன் ஓடும்போது நானும் பார்த்தேன். அவங்க ஒரு பையன் நின்னுட்டு இருந்தாப்ல. அவனை குத்துறதுக்கு தான் வேகமா அந்த பையன் ஓடுனான். அப்புறம் அந்த அம்மா நான் பார்த்ததை பார்த்துட்டு என்கிட்ட வந்து, உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பண்ணி தரேன். ஆனா தயவு செஞ்சு அந்த அம்மா தான் என் மாமாவை குத்துனாங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிருச்சு. ஆனா அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லியிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேங்கய்யா. அவர் உயிரோட தான் இருக்காரு. அந்த போலீஸ் விசாரிப்பாங்க, என்னன்னு தெரியலன்னு மட்டும் சொல்லிருங்கன்னு மட்டும் தான் சொன்னுச்சு. உண்மையை தானே சொல்றீங்க? பொய் ஒன்றும் சொல்லலையே. ஐயா, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ளதான்யா. அந்த புள்ள நாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பெற்ற புள்ளையா. அந்த புள்ள மேல சத்தியமா சொல்றேனுங்க, நான் சொல்றது உண்மைதான். சரி, கிளம்புங்க. அம்மாடி, வரேங்கம்மா. ம் சீதா மகாலட்சுமி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் சார் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் அந்த பழியை ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் ராமோட அம்மா மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அவங்க உடம்பு சரியில்லாதவங்க சார். அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட். ராம் அவங்க அம்மா மேலே உயிரை வச்சிருக்காரு சார். நான் அவர் வாழ்க்கையில் இல்லைனா கூட வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு சார். ஆனால் அவங்க அம்மா இல்லைன்னா சத்தியமா ராமால தாங்கிக்க முடியாது சார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கேன் சார். ஐயோ சீதா, சீதா என்னால முடியல சீதா. நான் தான் உன் மேல ரொம்ப காதல் வச்சிருக்கேன். இவ்வளவு நாள் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சீதா. ஆனா எனக்காக நீ இவ்வளவு தூரம் யோசிச்சு உன்னோட 7 வருஷம் வாழ்க்கையவே தொலைச்சிட்டே சீதா. அதுக்காக ஒரு குற்றவாளிய தண்டிக்காம இருக்க முடியாதுமா? சார் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அவங்க ஒன்றும் ரோட்ல போயிட்டு இருக்கவங்களையும் இல்லை வேற யாரையும் குத்தல சார். அவங்க பையனை காப்பாத்துறதுக்காக தான் சார். தெரியாம பண்ணிட்டாங்க. அது ஒரு தற்காப்பு சார். ப்ளீஸ் சார், அவங்கள விட்டுருங்க சார். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுல? அவ்வளோதான் சார். சார் ப்ளீஸ் சார், என்ன எவ்வளோ வருஷம் வேணாலும் ஜெயிலில் தூக்கி போடுங்க சார். ஆனால் ஆனால் அம்மாவை விட்டுருங்க சார். ராமால தாங்கிக்க முடியாது சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஓகே, இந்த கேஸோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் வச்சு விசாரிச்சு பாக்குறப்போ எவிடன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. மிஸ்டர் ஜனார்தன் என்ன கொலை பண்ணது கனகலட்சுமி அம்மான்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதை கண்ணால பார்த்த செக்யூரிட்டியும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா இந்த கொலை ஒரு தற்காப்புக்காக நடந்த கொலை அப்படிங்கறதுனால அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம இருக்க முடியாது. வேணும்னா தண்டனை காலத்தை குறைக்கலாம். அம்மா, இவ்வளவு நாள் சீதா, இதுக்கப்புறம் எங்க அம்மா. ஐயோ, செய்த குற்றத்தை தானே நேரில் வந்து ஒப்புக்கொண்டதற்காகவும் தற்காப்பிற்காக கொலை செய்ததற்காகவும் தங்களது தண்டனை காலம் குறைக்கப்பட்டு 10 ஆண்டுகள் மட்டும் நீங்கள் சிறையில் இருக்குமாறு இந்த உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கிறது. ரொம்ப நன்றிங்க ஐயா. என் பையனும் இந்த பிள்ளையும் சேர்ந்து வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். சந்தோஷமா இருக்கட்டும். என் பையன் இந்த பிள்ளைய தான் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருந்தான்னு கூட எனக்கு தெரியல. என் பையன் ஒரு போட்டோவை காமிச்சிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன், இந்த பிள்ளை தாண்டா அன்னைக்கு என்ன காப்பாத்துச்சுன்னு. நான் 10 வருஷம் என்ன என்னோட வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்க சொன்னா கூட நான் இருந்துக்குவேன். எனக்கு என்ன, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன். என் பிள்ளைங்க ரெண்டும் நல்லா வாழட்டும் சார். சார் ப்ளீஸ் சார், 10 வருஷங்கிறது ரொம்ப அதிகம் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் கருணை காட்டுங்க. தி கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். ஐயா ராம, ஏன் சாமி அழுவுற? அம்மா அன்னைக்கு பண்ண தப்புக்கு இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கிறேன் பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா, கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா சத்தியமா சாமி, அந்த பிள்ளை தான் நீ காதலிச்ச பிள்ளைன்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்லனா நான் இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன். அப்பவே உன்கிட்ட சொல்லியிருப்பேன். உன்கிட்ட சொல்லாத காரணம் கூட ஏதோ ஒரு பகையில உன்னை கொலை பண்ண வராங்க சொன்னா நீ ஏதாவது ஒன்று அவங்கள பண்ண போய் மறுபடியும் அவங்க உன்னை பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் சொல்லலை சாமி. ஆனா ஒன்னையா, இத்தனை வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடா அந்த பிள்ளையெல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காதுடான்னு சொன்னேன்ல. இல்லம்மா, எனக்காக சீதா காத்துக்கிட்டு இருப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொன்னிலதா. உன்னோட நம்பிக்கை வீண் போகல சாமி, வீண் போகல. அந்த பிள்ளை அதுக்காக கூட யோசிக்காம உனக்காகவும் எனக்காகவும் யோசிச்சு ஜெயிலுக்குள்ள கிடந்திருக்கியா, ஜெயிலுக்குள்ள. அந்த பிள்ளை கிடைக்க நீ 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் சாமி. உன்னை எப்படி பார்க்க என்னால முடியலம்மா. சீதாவை ஜெயிலுக்குள்ள முதல் வாட்டி பார்த்தப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ அவ்வளவு ரணத்தோட நிக்கிறம்மா உன்னை இப்படி பார்க்க. நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. கண்ணோட ஆசைப்பட்டவளையும் நான் ஜெயிலுக்குள்ளதான் பாக்குறேன். என்ன பெத்தவளையும் நான் இப்ப ஜெயிலுக்குள்ளதான் அனுப்புறேன். எனக்கு கஷ்டமா இருக்குமா. நான் என்ன பண்றது எது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா.
ஐயோ சாமி, நீ அழுவாதப்பா, அழுவாத. நீ அழுதினா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படுயா. இத்தனை நாளா அந்த பிள்ளை எனக்காக, நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தாயா அது பழைய ஏத்துக்கிட்டு உள்ள போய் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டிருக்கு. அதோட அம்மா அப்பாவை பத்தி கூட அந்த பிள்ளை யோசிக்கலையா? உன்னோட அம்மா என்ன பத்தி யோசிச்சிருக்கிய? அந்த பிள்ளை கூட நீ சந்தோஷமா சேர்ந்து வாழணும். என்ன, அம்மாவுக்காக ஒன்னே ஒன்று பண்ணியா, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்யா. 10 வருஷம் தான், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடுயா. நான் வெளியே வந்துடுவேன். ஆனா நான் 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது நீங்க என் பேரன் பேத்திங்களோட இருக்கணும்யா. இல்லைனா இந்த அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுயா. நான் சொல்றத கேட்பீங்கல்ல? சந்தோஷமா நான் போயிட்டு வரேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஏத்தா, உன்கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன்தா, என் பையனை நல்லா பாத்துக்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சுதா, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நீ என் பையனை சந்தோஷமா வச்சிருப்ப. நீ நல்லா பாத்துக்கத்தா, அப்பா அம்மா எல்லாத்தையும் நல்லா பாத்துக்க. நான் நல்லா நிறைவா ஜெயிலுக்குள்ள போறேன். 10 வருஷம் கழிச்சு திரும்பி வருவேன். ஆனா என் பேரன் பேத்திங்களை கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு வரணும், சரியா? நான் சந்தோஷமா போறேன், நீங்களும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. எம்மாடி, ஓடிட மாட்டேன் சாமி, ஓடிட மாட்டேன். இந்த கையை இரிக்கமா பிடிக்காத, கை வலிக்குது. சரி, நம்ம போலாமா? சரிம்மா, போலாம். அம்மா, அம்மா, ஷாம், சீதா, சீதா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு சீதா. எங்க அம்மாக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன் சீதா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, இதுக்கெல்லாம் நான் என்ன பிராச்சித்தம் பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. ஷாம், ஷாம் ப்ளீஸ் அழாதீங்க. எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் நீங்கள் அம்மாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. அது ஒரு காரணத்துக்காகவும் அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்ன்றதுனாலையும் மட்டும்தான் நான் பழியை ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிட்டேன். உண்மையாகவே அந்த நிமிஷம்தான் அது உங்களோட அம்மான்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த செகண்டே யோசிச்சு நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன். ராம், நாங்கள் சொன்ன மாதிரி நான் இல்லைன்னா கூட நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆனால் அம்மா இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ராம், சீதா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஆற மாட்டேங்குது சீதா. 7 வருஷமா நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். நான் தான் உன் மேல உண்மையான காதல் வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சீதா. ஆனா நீ என்னை விட 1000 மடங்கு காதல் வச்சிருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிட்ட சீதா. ஷாம், ராம் ப்ளீஸ் அழாதீங்க. நீங்கள் அழறதை என்னால் பார்க்க முடியல. ராம் ப்ளீஸ் அழாதீங்க. நம்ம அம்மாவை அடிக்கடி வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அழாதீங்க ராம். 10 வருஷம் சீதா, ஏற்கனவே உன்னை 7 வருஷமா தேடி அலைஞ்சு நொந்து போயிட்டேன். அடுத்த 10 வருஷம் என்ன பண்ண போறேன் சீதா, நான் என்ன பண்ண போறேன்? ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு த மோஸ்ட் ட்விஸ்டட் எபிசோட் ஆஃப் கேஎஸ்கே, நம்மளோட சீதா மகாலட்சுமி அந்த கேஸ் வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியாச்சு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் லாஸ்ட்ல ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி எஸ், ஆஃப்டர் 10 இயர்ஸுங்க. இனிமேல் நம்மளோட கேஎஸ்கே எபிசோட்ஸ் எல்லாம் ஆஃப்டர் 10 இயர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் எத்தனை குழந்தைங்களோட எப்படியெல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல தான் அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்க போறீங்க. அண்ட் தட் இஸ் ஆன் சண்டே. ஸோ சாட்டர்டே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. சாட்டர்டே வந்து அந்த ரிமைனிங் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ சாட்டர்டே வந்து அதை போட்டு முடிச்சுட்டு சண்டேல இருந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் சொல்றதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் நான் சாய்க்குட்டிக்கு ரொம்ப ஃபீவர் அண்ட் கோல்டன் போஸ்ட் போட்டிருந்தப்ப நிறைய விஷஸ் சாய்க்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாருமே மோட்டிவேட் பண்ணி தைரியம் கொடுத்துட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. சாய் இஸ் டூயிங் பெட்டர் நவ். என்னன்னு தெரியல, திடீர்னு நைட் அவங்களுக்கு ஃபீவர், பயங்கர ஃபீவர் இருந்தது, அப்படியே கோல்டும் இருந்தது. காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சுப்போ நாங்கள் மருந்தெல்லாம் கொடுத்து அவங்களை சரி பண்ணியாச்சு. ஸோ ஷி இஸ் பெட்டர் நவ். அப்புறம் வந்து நாளைக்கு எபிசோட், அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் எபிசோட் வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் 5 o'clock, ஈவினிங் 5 o'clock வரும். ஏன்னா இப்போ தான் நான் அந்த வீடியோ போட்டேன்னா இதுக்கப்புறம் நான் மார்னிங் எடுக்கணும். ஸோ எப்படி சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. ஸோ அப்பயும் ரீசன் சொல்கிற மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போவே சொல்லிடுறேன். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வரும். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். அண்ட் சண்டே மறக்காம மத்தியானம் 2:30, சண்டேலேருந்து 2:30 தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சண்டே 2:30க்கு ஆஃப்டர் 10 இயர்ஸோட நம்மளோட கேஎஸ்கே நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே, பாய் மக்களே.